திருவரை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அன்பு பிள்ளைகளே, பெற்றோர்களே, வான்வழியாக உலகளாவிய இந்த வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு போகிற ஒரு நிகழ்ச்சி இது அல்ல. திட்டமிடப்பட்டு பரிசுத்த வேத எழுத்துக்களை நேர்த்தியாக, முறையாக ஒரு பாடமாக இங்கே போதிக்கப்படுவதை நீங்கள் கவனிக்கிறீங்க. இது தொலைக்காட்சி வழியாக வந்தாலும், வான்வழி இன்டர்நெட் வழியாக வந்தாலும், அரை மணி நேர நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து அதை எழுதி அதை குறித்து சிந்தித்து ஆயத்தப்பட வேண்டும். இந்த வான்வழி வகுப்புகளுக்கு தனியாக ஒரு கோர்ஸாக இது நீங்கள் நினச்சிடாதீங்க. இதுதான் கோர்ஸே. அதாவது தொலைக்காட்சி வழியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிற வகுப்புகள் தான் இது. இதை நீங்கள் பதிவு செய்து ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி அதில் உள்ள கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை உங்களை நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், தலைநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அழைத்து உங்களுக்கு பொது தேர்வு நடத்தி அதன் வழியாக 2 ஆண்டுக்கு ஒரு முறை பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படும். நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காலத்தில் நாம் சுவிசேஷம் என்ற தலைப்பில் காஸ்பல் இதில் படிக்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை ஊழியத்திற்கென்று எப்படி துவங்குகிறது, அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி பிகன்? எப்படி அது துவங்கினது? அதாவது இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வேலை செய்வதற்கு, அவருடைய ஊழியம் செய்வதற்கு ஒரு காலத்தை அவர்கள் குறித்திருந்தார்கள். அந்த காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் 30 வயதாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் 60 வயதுக்குட்பட்டவனாக இருக்க வேண்டும். இந்த இடைக்காலத்தில் தான் அவன் அந்த தேவனுடைய வேலை செய்வதற்கான தகுதி உடையவனாக இருக்கிறான். இது பழைய ஏற்பாட்டு போதனைகளில் ஒன்று. எண்ணாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனம், ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணி தொகையிடுவாயாக. இந்த கருத்து தொடர்ந்து இந்த 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், 4ஆம் அதிகாரம் 30வது வசனம், 4ஆம் அதிகாரம் 35வது வசனம், இப்படியே இந்த வேலையை பற்றி, இந்த வயதை பற்றிய குறிப்புகளை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இப்படி மோசே 30 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள மக்களை அவன் தேர்ந்தெடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்களில் அன்றைய தேதியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 8580 பேர் இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். இது மோசேயினுடைய காலத்தில். இந்த கட்டளை அப்படியே தொடர்ந்து வருது. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக, ஒரு இஸ்ரவேலராக அவர்கள் மத்தியிலே வந்ததுனால இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தை அந்த நியாயப்பிரமாணம் சொல்வதை அவர்களுக்கு நினைவுபடுத்தும் வண்ணமாக 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் பெறும்படியாக வருகிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற வந்த போது அவருடைய வயது 30 என்று நமக்கு தெரிகிறது. ஏன் அவர் 30 வயதில் ஞானஸ்தானம் எடுக்கிறார்னா, பழைய இஸ்ரவேலர்களுடைய கட்டளையின்படி தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய வேலை செய்வதற்கு குறிக்கப்பட்ட வயது அது. அப்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலையை செய்வதற்கு அதற்கும் குறைந்த வயதில் வந்திருந்தால் அந்த யூத மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆகவே சரியாக 30 வயதிலே அவர் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகிறார்.
இதை குறித்து சிந்திக்கிற அதே வேளையில் யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் ஒன்று, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல 2. இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்பராவிலே நடந்தன. இப்பொழுது 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, கவனிங்கள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, behold the lamb of God which takes away the sins of the world. இந்த பெத்பகே என்ற இடத்துல யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால தான் அவருக்கு பேரு யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் மனம் திரும்பும்படியாக ஜனங்களுக்கு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். இது ஒரு முக்கியமான தகவல். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி, கவனிங்கள், வேணால் அடிக்கோட்டிடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றான். அதாவது யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் மனம் திரும்புவதற்காக. இப்போ இதை மனசில் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது என்னோடு சேர்ந்து மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இது யோவான் ஸ்நானனே சொன்ன வாக்குமூலம். The purpose of John the Baptist baptism was only for repentance. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதாவது இயேசு வந்து விட்டார், நீங்கள் மனம் திரும்புங்கள், இதுதான் அவனுடைய ஊழியமாக இருந்தது. இப்பொழுது இயேசு 30 வயது உள்ளவராக யோர்தான் நதிக்கரையில் அந்த பெத்பகே என்ற இடத்துல இயேசு வருகிறார். ஏற்கனவே இயேசுவை பற்றி இந்த யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, உங்கள் நடுவிலே அவர் நிற்கிறார், அவருடைய கால் அடியில் இருக்கிற பாதரட்சியை கழட்ட எனக்கு தகுதி கிடையாது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும், எத்தனையோ காரியங்களை அவரை குறித்து பேசினார். இப்பொழுது இயேசு ஞானஸ்தானத்துக்காக தண்ணீருக்குள் இறங்குகிறார். பாருங்கள், இதை மத்தேயு 3வது அதிகாரம் 13 முதல் சில வசனங்களில் நம்ம படிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். 14ஆம் வசனம். யோவான் அவருக்கு, நல்ல கவனிங்க, தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். யோவான் ஸ்நானன் ஒரு மனிதன். அவனுடைய அப்பா பேர் வந்து சகரியா, அம்மா பேர் வந்து எலிசபெத்து. வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்த ஒரு மகன் அவர். ஒட்டக மயிரும் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் அவனுடைய அடையாளமாக இருந்தது. வனாந்தரத்தில் கூப்பிடுகிற எலியாவின் குரலை போல அவன் இருந்தான். அவன் ஒரு மனிதனாக இருந்ததுனால அவனுடைய பேச்சு மனிதனைப் போலவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தாலும் அவர் தேவனாக இருக்கிறார். யோவான் ஸ்நானன் மனிதனாக வந்தாலும் அவன் மனிதனாகவே இருக்கிறான். John the Baptist was man. Christ was God man. That's the difference. ஆகவே ஞானஸ்தானம் கொடுக்க அவருக்கு தடை பண்ணுகிறான். அப்பொழுது இயேசு ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த இடத்துல தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஏகப்பட்ட குழப்பங்களை உடையதாக இருக்கிறது. இந்த பக்கம் ரோமன் கத்தோலிக்கர்கள், மறுபக்கம் புராட்டஸ்டன்ட் மக்கள், மூன்றாவது அங்கமாக பெந்தெகோஸ்தே மக்கள், ஏறக்குறைய 2000 பிரிவுகள் இருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு இடத்துக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்வதை நான் பார்க்கிறேன்.
மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை நன்றாக கோடிடுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல பேசுகிறார், உங்ககிட்டயும் என்கிட்ட பேசல, அது ஞாபகம் வச்சுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்கள், இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது, கவனிங்கள், நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். இங்கே பன்மையில் பேசுகிறார். யோவான் ஸ்நானனை இயேசு தன்னோடு சேர்த்து கொண்டு பேசுகிறார். பன்மையில் அந்த வார்த்தை இருக்குது. இப்பொழுது இடம் கொடு, நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. எது ஏற்றதாக இருக்கிறது? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது, டு ஃபுல்ஃபில் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். யோவானுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு வேலை இருக்குது. யோவான் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுப்பது மட்டும் அவனுடைய வேலை. இயேசு கிறிஸ்துவ உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது அவருடைய வேலை. இப்பொழுது இடங்கொடு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரைஸ்ட் பேப்டிசம்? கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் என்ன? மனம் திரும்புவதுக்கா? இல்லை. பாவம் மன்னிப்புக்கா? இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறார்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக. காரணம், பழைய ஏற்பாடு தேவனுடைய வேலை செய்வதற்கு 30 வயதில் தான் வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வார்த்தையின் நீதியை நிறைவேற்றுவது, டு ஃபுல்ஃபில் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரைச்சஸ்னஸ் according to the Moses law. It was necessary for Christ to be baptized on his 30th year. 30வது வயதிலே அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியமானது. சகோதரர், இப்போது நீங்கள் தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புதிய ஏற்பாட்டை நம்ம எடுத்து படிக்கும்போது ஒரு 4 வித்தியாசமான ஞானஸ்தானங்களை குறித்து படிக்கிறோம். உண்மையிலேயே கூடுதலாக கூட இருக்குது, அது இன்னொரு சமயத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ஒரு 4 வித்தியாசமான ஞானஸ்தானங்கள் இருக்குது. முதல்ல புதிய ஏற்பாடை நம்ம திறக்கும்போது யோவான் ஸ்நானன் யோர்தான் நதி கரையில் மனம் திரும்புவதற்காக ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்குறார். இதை லூக்கா 3வது அதிகாரம் 8வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது, பாவமற்ற மனம் திரும்ப அவசியமில்லாத தேவனுடைய குமாரன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறார். இந்த தகவலை மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம். மூன்றாவதாக, அக்னி ஞானஸ்தானம் என்ற ஒரு தகவலை யோவான் ஸ்நானன் குறிப்பிடுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் கையிலே தூற்று கூட இருக்கிறது, நல்ல கோதுமையை களத்திலே சேர்த்து பதிரை அவர் அக்னியிலே சுட்டெரிப்பார். இது ஒரு ஊமை. மனிதர்களிலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கும் பாவிகள் நரகத்துக்கும் பிரிக்கப்பட போகிறார்கள். இயேசு நியாயாதிபதியாக இருக்கிறார். அதனால்தான் இதை பேப்டிசம் ஆஃப் ஃபயர், இந்த கருத்து மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தது, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக தமது அப்போஸ்தலர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஞானஸ்தானம் ஒன்றை சொல்கிறார். பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய பணிகளை குறித்து பேசுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளவே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அப்போஸ்தலரிடத்திலே பேசுகிறார். இந்த கருத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் நீங்கள் படிக்கலாம். ஐந்தாவதாக, உலகளாவிய உங்களை போன்ற என்னை போன்ற எல்லா மனுஷருக்கும் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் படிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மத்தேயு
28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த ஞானஸ்தானத்தை பற்றி கிறிஸ்து சொல்றார். அவர் தமது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போங்கள், சகல இனத்தாரையும் அல்லது சகல ஜாதியினரையும் சீடராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, இதை தான் கிரேட் கமிஷன், இதைத்தான் கிறிஸ்தவர்களுக்கான ஞானஸ்தானம், உலகளாவிய ஞானஸ்தானம், எல்லா மொழி எல்லா நிறம் எல்லா தேசத்தாருக்கும். மத்தேயு 28:19. இந்த ஞானஸ்தானத்தை தான் முதல் முறையாக எருசலேம் நகரத்தில் 3000 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆவது அதிகாரம் 38ஆவது வசனத்திலும் 41ஆவது வசனத்திலும் நாம் தொடர்ந்து படிக்கிறோம். இந்த பொதுவான இந்த ஞானஸ்தானம் அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் 9 இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஞானஸ்தானத்தை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 5 வகையான ஞானஸ்தானங்களை குறித்து கவனித்தோம். 1, யோவான் மனம் திரும்புதலுக்காக கொடுத்த ஞானஸ்தானம், அது இப்பொழுது நமக்கு செல்லுபடியாகாது. 2, இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானம், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. 3, இயேசு கிறிஸ்து சொன்ன அக்னி ஞானஸ்தானம், அது உலகத்தின் முடிவில் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் வரப்போகிறது. 4வது பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம், அது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு வரமாக அளிக்கப்பட்டிருக்கு. 5வது அனைத்து பாவிகளாகிய மனிதர்களும் இயேசுவை மனம் திரும்பி வரும்போது பாவ மன்னிப்புக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானஸ்தானம். இதை தான் 5வது ஞானஸ்தானமாக புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த 5 வகையான ஞானஸ்தானத்தில் ஒன்றை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஏனென்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரே ஞானஸ்தானம் என்று போட்டிருக்கிறது. அது மன திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானமா, நீதியை நிறைவேற்றும் ஞானஸ்தானமா, அக்னி ஞானஸ்தானமா, பரிசுத்தாவின் ஞானஸ்தானமா? எந்த ஞானஸ்தானம்? பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம். அதுதான் சரியான பதில். பேப்டிசம் ஃபார் த ரிமிஷன் ஆஃப் சின். ஆக என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. நம்ம சுவிசேஷ புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வந்ததுனால, ஒரு யூதனாக வந்ததுனால, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் ஆட்சி செய்யும் காலத்தில் அவர் வந்ததுனால, அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் அதிகாரம் எருசலேம் தேவாலயத்தில் இருந்த ஒரு காலத்தில் வந்ததுனால, தேவனுடைய நீதி அந்த வசனத்தின்படி நிறைவேற்றத்தக்கதாக அன்றைய யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் வேதப்பாரர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக, ஏன்னா யாராவது ஒருத்தன் வந்து நீ எப்படி ஊழியம் செய்யலாம், நீ எப்படி ஆண்டவரை குறித்து போதிக்கலாம், நீ எப்படி தேவனுடைய வாக்கியங்களை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு அவன் மேலே சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. எல்லாரும் செய்ய முடியாது. ஆகவே 30 வயதுக்கு வந்த மனிதர் மட்டும்தான் கான்சக்ரேட், அதுக்கான ஆயத்தங்களை அடைகிறாராம். அப்படி எண்ணப்பட்டவர்களைப் போல தன்னை வெளிப்படுத்துவதற்காக அந்த தேவ நீதியை நிறைவேற்றி அதன் வழியாகவும் ஒரு ப்ரூஃப், அதன் வழியாகவும் ஒரு அடையாளமாக இயேசு அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார். இந்த ஞானஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, பாவ மன்னிப்பு அவசியம் இல்லை. காரணம், அவர் பாவம் மற்றவராக பரவ தேவனுடைய வார்த்தையின்படியே கன்னி மரியாளின் வயிற்றில் தேவனுடைய மகனாக பிறந்தார். The baptism of Jesus Christ was necessary to prove and fulfill the Moses law. That's all. ஆகவே யாராவது ஒருவர் உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானம் பாவியாக தானே எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு தவறான உபதேசத்தை, கருத்துக்களை உங்கள் மேலே சொல்லக்கூடும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த போது ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை நீங்கள் பார்க்கணும். இப்போது ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கெல்லாம் யோர்தான் நதியில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை படித்தோம்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் சமாரிய நாட்டில் ஞானஸ்தானம் நடந்திருக்கு. அதே 8ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பிய மந்திரி வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் எடுத்ததாக பார்க்குறோம். 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவில் ஞானஸ்தானம் எடுத்ததாக நம்ம படிக்கிறோம்.
10ஆம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதி செசரியா என்ற ஊரில் ஞானஸ்தானம் எடுத்ததாக நம்ம படிக்கிறோம். 16வது அதிகாரத்தில் கிரேக்க நாட்டில் லீஸ்திரா என்ற இடத்துல லீதியால் ஞானஸ்தானம் எடுத்ததை நம்ம படிக்கிறோம். பிலிப்பிய சிறைச்சாலைக்காரர் பிலிப்பு நாட்டில் ஞானஸ்தானம் எடுத்த வரலாற்றை அதே 16ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் படிக்கிறோம். கொருந்து பட்டணத்தில் ஞானஸ்தானம் எடுத்த வரலாற்றை அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். எபேசு மக்கள் எபேசு நாட்டில் ஞானஸ்தானம் பெற்ற வரலாற்றை அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆக எருசலேம் நகரத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, சமாரியாவில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, தமஸ்குவில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, செசரியாவில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, அதே போல் லீஸ்திராவில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, பிலிப்பு நாட்டில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, கொரிந்து நாட்டில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, எபேசுவில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. இப்படியே தொடருது அது. அப்போது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு யோர்தான் நதிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவம் மன்னிப்பும் பரிசுத்த ஆவியும் ஆசீர்வாதங்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ளே தேவன் 2 ஆசீர்வாதங்களை நமக்கு வைக்கிறார். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே முத்திரையாக வைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். ஒரு குழந்தை பிறக்கும்போது உடலாகவும் வருகிறது, உயிராகவும் வருகிறது. சில குழந்தைகள் உயிர் இல்லாமல் கூட பிறக்கும், அதை பிணம்தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் தேவனு கூட ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது அவனுடைய பழைய மனிதன் செத்தவனாக, பாவங்கள் கழுவப்பட்டவனாக, ஒரு புதிய மனிதனாக, புதிய ஆவியை உடையவனாக அவன் ஏறி வருகிறான் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற போது விசேஷமாக நடந்தது என்ன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை 16வது அதிகாரம் 17வது வசனம். இந்த காட்சி இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் பெந்தேகோஸ்து சபைகளில் சில நட்சத்திர பொய்யர்கள் துணிஞ்சு போய் சொல்கிறாங்க. அவங்க ஞானஸ்தானம் பெற்ற போது புறாவை போல பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கினார் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. முதலாவது, பரிசுத்த ஆவி புறா கிடையாது, புறாவை போலன்னு தான் இருக்குது. புறா சுத்தமான ஒரு பறவை. புறா மேலேருந்து இறங்கி மனிதன் மேலே உட்காருவதை அன்றைய மனிதர்களும் பார்த்துருக்காங்க, இன்றைய மனிதர்கள் நாமும் பார்க்குறோம். புறாவுக்கு மனுஷனிடத்தில் சகவாசம் உண்டு. புறாவை மனிதன் கூப்பிட்டால் அவன் கையில் உட்காரும். பரிசுத்த ஆவி எப்படி இறங்கி வருகிறார் என்பதை ஒரு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. போல, லைக் என்ற வார்த்தை தான் இங்கே இருக்குது. நிறைய பேர் பரிசுத்த ஆவியை புறா நினச்சிட்டு இருக்காங்க. அது மாம்சத்துக்குரிய எண்ணம். இட் இஸ் எ ஃபிசிக்கல் மைண்டு. அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. கவனிங்கள், தேவ ஆவி. அப்புறம் பாருங்க, புறாவை போல இறங்கி. இந்த இடத்துல புறாவை போலனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர் மேல் இறங்கினார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அது மாத்திரம் இல்லை, 17ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேலே பிரியமும் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதே மாதிரி இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் கேட்டதாம். சகோதரர்களே, தொலைக்காட்சியில் ஒரு போதகர் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட்டில் ஒரு புறா பறந்து வர மாதிரி அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய நெற்றிக்கிட்ட கொண்டாந்து காட்டிட்டு அப்படியே புறா உள்ளே இறங்கிட்ட மாதிரி அதுலேருந்து அவர் ஊழியம் செய்கிறதா சொல்கிறார். நான் சொல்கிறது ஒன்றும் மறைவான விஷயமே கிடையாது. நீங்கள் டிவியில் தினமும் அவர் காட்டிக்கும் போதெல்லாம் அதை காட்டிகிட்டு தான் இருக்காங்க. புறாவை போல வருகிறார் என்று பெந்தேகோஸ்தே மக்கள் மத்தியில் பாடல்களே இருக்கிறது. புறாவே வாரும் என்றெல்லாம் பாடுகிறார்கள். இதெல்லாம் எவ்வளோ அநியாயம், எவ்வளோ அக்கிரமம், எவ்வளோ புத்திகெட்ட செயல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். பரிசுத்த ஆவியை
அடையாளப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான போதனைகள்லாம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நமக்கு போதிக்கவில்லை. அப்போஸ்தலருடைய காலத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு புத்தகத்திலும் பரிசுத்த ஆவி புறா மாதிரி வந்து இறங்குறாருன்னு எந்த ஒரு குறிப்பும் இல்லை. சகோதரர்களே, இந்த நாளில் ரொம்ப ஆழமான சத்தியத்தை ரொம்ப தெளிவாக எல்லா வசனங்களையும் எடுத்து உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் எடுத்து ஒன்றோட ஒன்று அதையெல்லாம் இணைச்சி பார்த்து சேர்த்து படித்து ஒரு முடிவுக்கு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட பேசுங்க, போதகர்கள் இடத்துல பேசுங்க. ஒன்றும் மறைவான விஷயம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் நாட் அண்டர் எனி கர்டன். இட்ஸ் அ ஃப்ரீ டாக். நீ தெளிவாக தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய மொழியிலே கற்றுக்கொள், அதன்படி நட, அவ்வளோதான். என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறது என்னுடைய போதனை கிடையாது. இயேசுண்ட போங்க. கம் டு மீ, இட்ஸ் நாட் மை டீச்சிங். கோ டு ஜீசஸ், தட் இஸ் மை டீச்சிங். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, தேசிய வேதாகம கல்லூரி நடத்தும் இந்த வான்வழி வகுப்பில் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் ஜெயிலில் இருந்தால் கூட படிக்கலாம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கலாம். எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பது தான் இந்த ஊழியத்தினுடைய ஒரு சிறப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மிக தெளிவான ஜீவனுள்ள ஞானஸ்தானத்தின் முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திரலும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி ஆண்டவரை ஞானஸ்தானம் பெற்றதை குறித்து தெளிவடைய எங்களுக்கு உதவி செய்திரலும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?